தங்க மோதிர திட்டத்துக்கான டெண்டரை 2 நிறுவனங்கள் பெற்று இருக்கிறது. செப்டம்பர் 15 தொடங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்துக்கான டெண்டரை 2 நிறுவனங்கள் பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 4 மாதங்களுக்கு தேவையான 1,28,499 தங்க மோதிரங்களுக்கு தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியிருந்தது. இந்நிலையில் 2 நிறுவனங்கள் இந்த டெண்டரை பெற்றிருக்கிறது. ஜாயாலுகாஸ் நிறுவனத்துக்கு 70%, கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு 30% என பணி ஆணையை தமிழக அரசு வழங்கியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான இந்த டெண்டர் வெளியாகி இருக்கிறது. ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கிறது. ஜாயாலுகாஸ் நிறுவனத்திற்கு 70%, அதே போல கல்யாண் ஜுவல்லரி நிறுவனத்திற்கு 30% டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய செப்டம்பர் மாதம் முதல் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 22ஆம் தேதி 2026, அதாவது முதலமைச்சர் விஜயுடைய பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகள் அனைவருக்குமே இந்த திட்டம் பொருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதத்திலிருந்து 4 மாதங்களுக்கு தேவையான 1,28,499 தங்க மோதிரங்களை பயனாளிகளுக்கு வழங்குவதற்காக இந்த டெண்டர் விடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பட்ஜெட்டில் இதற்காக கிட்டத்தட்ட ஒரு 750 கோடி ரூபாய் நிதி என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 1 கிராம் தங்கம் பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மாத குறிப்பாக ஒரு ஆண்டுக்கு அரசு மருத்துவமனைகளில் 4 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் பிறக்கின்றன. அவர்களுக்கு வர ஆண்டுகள் முதலமாக இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் முன்தேதியிட்டு செயல்படுத்தப்படும் எனவும், குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து இந்த திட்டம் துவக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாயாலுகாஸ் மற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆகியோர் 70-30 என்ற அடிப்படையில், அதாவது 100 மோதிரம் வாங்கினால் அது 70 மோதிரம் ஜாயாலுகாஸ் நிறுவனத்திடம், 30 மோதிரம் கல்யாண் ஜுவல்லர்ஸிடம் கொள்முதல் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ரமேஷ், எவ்வளவு லாபத்திற்கு இந்த நிறுவனங்கள் இந்த டெண்டரை பெற்றிருக்கிறது? நிச்சயமாக ஜாயாலுகாஸ் நிறுவனத்தை பொறுத்தவரை அவர்கள் லாபம் எதுவும் எதிர்பார்க்காமல், குறிப்பாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய, அதாவது அது தங்கம் விலை நிர்ணயம், அதாவது இன்னைக்கு ரேட் கிடையாது, என்னைக்கு பர்ச்சேஸ் பண்றாங்களோ அன்னைக்கு ரேட் ஏற்கனவே ஒரு நிறுவனம் டெய்லியும் எவ்வளவு 1 கிராம் என்பதை நிர்ணயிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இது இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் கிட்டத்தட்ட 1 கிராம் இருக்கும் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் எந்தவித செய்கூலி சேதாரமும் இல்லாமல் ஜாயாலுகாஸ் நிறுவனம் கோட் செய்திருக்கிறார்கள். அதே போல கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனமும் பெருமளவு இதற்கு ஒரே நிறுவனத்துக்கு கொடுத்தால் டெண்டரை சீக்கிரமாக கிடைக்காது என்பதால் இது ஒரு மாற்று திட்டமாக 70-30 என்ற ஒரு முக்கியமான, ஒரு 100 மோதிரம் வாங்கினால் 70 மோதிரம் குறிப்பாக ஜாயாலுகாஸிடமும் 30 மோதிரம் கல்யாண் ஜுவல்லர்ஸிடமும் தரக்கூடிய வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அதாவது அரசு மருத்துவமனைகளில் குழந்தை விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.